மேம் காலையிலேருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இறப்பு செய்தி எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க ம். அவரோட நினைவுகள் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. காலையில அவரோட மறைவு செய்தி கேட்டேன். கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் கூட நான் 2 படங்கள் பண்ணியிருக்கேன். வல்லரசு படத்துல நடிச்சிருக்கேன். அதே மாதிரி அவரோட பையனோட சண்முக பாண்டியனோட ஃபர்ஸ்ட் படம் சகாப்தம்லயும் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தேன். விஜயகாந்த் சார் ஒரு இயல்பான ஒரு மனிதன். ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். கடமையான ஒரு உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க்கர், கிரேட் ஆக்டர் வேற. அவர் மாதிரி ஒரு கெட்டப்ஸ் போடுறதோ, அவர் மாதிரி ஒரு இயல்பான ஒரு நடிப்பு நடிக்கிறதோ ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த இடத்த நாங்க as an ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆஹ் நடிகர் சங்கத்தோட தலைவரா இருந்தாரு. நான் ஆஹ் என்னோட ஆரம்ப காலத்துல நான் சினிமால வரும்போது அவர் அங்க இருந்தாரு. ஸோ அவரோட தலைமையில நாங்க நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். கார்கில்காக ஒரு ஷோ பண்ணியிருந்தோம். அப்புறம் நடிகர் சங்கத்தா சேர்ந்து ப்ரொடியூசர் கவுன்சில் சேர்ந்து துபாய், லண்டன்ல எல்லாம் ஷோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட் நாங்க ஒன்னா கூடி நாங்க ஒன்னா டிராவல் பண்ணி அந்த ஷோஸ் எல்லாம் பண்ணோம். ஐ திங்க் அதுதான் லாஸ்ட் நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரு ஆர்டிஸ்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் நம்ம பண்ணது. அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா அவர் அந்த இடத்துல அவர் தலைவரா இருந்ததுனால தான் அது பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு பர்சன். ஸோ இந்த நேரத்துல அவர் குடும்பத்துக்கு அவரோட கோடி கோடி ரசிகர்களுக்கும் அவரோட பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்துல சாமி தைரியத்தையும் ஒரு இந்த கஷ்டத்தை எடுக்கிறதுக்கும் அந்த தைரியமும் எல்லாம் கொடுக்கணும்னு நான் சாமி கிட்ட பிரார்த்தனை பண்றேன். கண்டிப்பா மேம். சார் நீங்க எப்போ லாஸ்டா மீட் பண்ணீங்க? ஏதாவது பேசுனீங்களா மேம் சார் கிட்ட? சார் கிட்ட நான் அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது தான் பார்த்தேன். அவர் இருந்தாரு. மொத்த ஷூட்டிங்ல தினசரி வருவாரு. அங்கேதான் இருப்பாரு ஃபுல் டே. காலையில எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி சார் வந்துருவாரு லொகேஷனுக்கு. அந்த மாதிரி ஒரு டைமிங் சென்ஸ் வச்சிட்டு இருப்பாரு. அவர் அவ்வளோ பங்க்சுவலான ஒரு ஆர்டிஸ்ட். டைரக்ஷன்ல மட்டும் இல்லாமல் அந்த அவரோட சன்னுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த நேரத்துல நான் பார்த்திருக்கேன். அவரும் சரி, அவரோட மனைவியும் சரி, லொகேஷன்லயே இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சன்னை. அப்போதான் நான் அவரை பார்த்தேன், பேசினேன். ஓகே ஓகே மேம். அதுக்கப்புறம் சார் கிட்ட எதுவும் பேசுனீங்களா மேம்? ஃபோன் கால்ல எதுவும் பேசியிருந்தீங்களா? இல்ல பேசல. ஓகே மேம். அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது, நல்ல ஒரு தலைவர் அப்படி இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க மேம். நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை பத்தி ஆமா, நான் ரொம்ப இயல்பான ஒரு மனிதன் அவரு. எந்த பந்தா எந்த இதுவும் இல்ல அவர்கிட்ட. ரொம்ப இயல்பு, ரொம்ப போல்டான ஒரு பர்சன் வேற. ரொம்ப இயல்பு, ரொம்ப போல்டு. இந்த குணம் இருந்தது அவருக்குள்ள. ரொம்ப எல்லாரையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியும் இருந்தது. எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டு போற, ஸ்பெஷலி கிராமத்துல எல்லாம் அவ்வளோ உயிர் எல்லாருக்கும். விஜயகாந்த் சார் அவ்வளோ உயிர். ஏன்னா அவரோட அந்த இயல்பு தனம் தான் காரணம். அவர் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், அவர் அவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா படத்துல. அந்த கிராமிய கதாபாத்திரங்கள் அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அதனால்தான் அந்த கிராமிய மக்கள் அவ்வளோ உயிர் அவருக்கு உயிர் வச்சிருக்காங்க அவர் மேல. அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். சாரை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.